الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى أصله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் நாமம் கூறி இன்றைய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் என் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் இந்த கால தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் நாளைய மறுமை நாளை அல்லாஹ் அந்த உயிரிய சுவர்க்கத்தை கொடுப்பானாம் என்று வாழ்க்கையை அல்லாஹ் கபூல் செய்வானாம். நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே உயரிய சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே குடியிருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, சிறார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியிலே இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சோர்வான சோதனையான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் ஒவ்வொரு செகண்டையும் நகர்த்துமாறி எனக்கும் உங்களுக்கும் வசியம் செய்து கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நாளை மறுமையினால் அந்த உயரிய முத்தகிய கூட்டத்தில் அல்லாஹ் இவை சேர்த்து இவருக்கு அருள் புரிவானார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கிற தியாகம் ஏராளமானது. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்போ அளப்பெரியவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் நேர்வழிக்காக, இந்த உம்மத் வழி தவறி விடக் கூடாது என்பதற்காக
யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு நேரான வழியை காட்டுவாயாக என்று பல தடவைகள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். நாளைய கியாமத்துடைய நாளையில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் இல்லாமல் யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் பரிந்துரை எங்களுக்கு வாஜிபாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புகளையும் இறப்புகளையும் அவருடைய குடும்பம் வரலாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை நாம் பேசுகின்றோம். அன்பானவர்களை இன்றைய குத்பாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிச்சிறப்புகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை வழிமுறைகளை பின்பற்றுவதனூடாக நாம் அடைகின்ற நலவுகளையும் இன்றைய குத்பாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதை காலத்துக்கு தேவையாக இருக்கும் என்று கருதி அது சம்பந்தமாக கதைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட லட்சக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான். அதில் இருந்து நபியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் அடைந்த நலவுகள் ஒன்றிரண்டல்ல ஏராளம். எனவே இதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வருகைக்கு பின்னால் இந்த உம்மத்துடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஒரு வகையான கலிமா சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு பின்னால் இதற்கு பின்னால் வரக்கூடிய எல்லாருடைய கலிமாவும் அதே ஒரே கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் நபியுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரூஹுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கலீமுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்ராஹீம் கலீலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, எனவே இந்த உலகத்தில் இப்போது வாழக்கூடிய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே சிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரோடு அல்லாஹ்வுடைய பெயர், அதற்கு பின்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி பெயரை அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய பெயருக்கு அப்பால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அல்லாஹ் நிறைய இடங்களில் இணைத்து வைத்திருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு நேர்வழி காட்ட வந்த நபிமார்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை அனுப்புகின்ற போது அவர்கள் ஒரு கிராமத்துக்கு நபியாக, அல்லது ஒரு நாட்டுக்கு நபியாக, அல்லது ஒரு குடும்பத்துக்கு நபியாக, அல்லது ஒரு பகுதிக்கு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவம் என்பது இந்த முழு உம்மத்துக்கும் வழிகாட்டியாக, உலகத்தாருக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. நபியே நாயகமே, உங்களை நாங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாராக அனுப்பினோம், மக்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவராக அனுப்பினோம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராக அனுப்பினோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே நாயகமே, உங்களை உலகத்தாருக்கு அருளாக நாங்கள் அனுப்பினோம். உலகத்தாருக்கு அல்லாஹ் அருளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறான். உலகம் என்பது நாங்கள் அறிந்த உலகம், இந்த மனிதர்கள் வாழக்கூடிய உலகம் தான் எங்களுக்கு தெரியும். பல வகையான உலகங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆலமுல் இன்சான் இது மனித உலகம், ஆலமுல் ஜின் என்கிற கண்ணுக்கு உலகாத ஜின்னுடைய உலகம், ஆலமுல் மலாயிகா எங்களுடைய கண்களுக்கு உலகாத மலாயிகாவுடைய உலகம், ஆலமுல் ஹயவான் அதாவது ஜீவராசிகள் பேச முடியாத ஜீவராசியுடைய உலகம், அதே போல ஆலமுல் அன்பியா நபிமார்கள் வாழ்ந்த காலம் அந்த உலகம். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லா வகையான உலகங்களுக்கும் எல்லா வகையான உலகத்தாருக்கும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்தாக அருளாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ரஹ்மத்தாக இருக்கிறது. ஒரு ஜீவராசியை கூட அநியாயம் செய்யக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையான இரக்கமான சில மிருகங்களை அடையாளப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை என்பது மிக பெருமதியானது. மனிதர்களே, இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், லியஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. நபியே நாயகமே, உங்களை நாங்கள் அனுப்பியதற்காக, மக்களை சுத்தப்படுத்துவதற்காக. மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ளும் வெளியும் மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும். அதில் மிக குறிப்பாக உடல் தூய்மை. ஒரு மனிதனுடைய உள்ளம் சுருக்கை விட்டும் குப்பை விட்டும் அது உள்ளம் தூய்மையானதாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்ற வஹ்தானியத்தான உள்ளமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வருகையுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, ஏனைய நபிமார்களுடைய பெயர்களை எல்லாம் குர்ஆனில் பல இடங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் அல்லாஹ் குர்ஆனில் வெறுமனே 5 இடங்கள்ல தான் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு இடம் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த இடத்துல முஹம்மது பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், மூன்றாவது இடம் இந்த இடத்துல முஹம்மது பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிமா நுஸில அலா முஹம்மத், இந்த இடத்துல முஹம்மது பயன்படுத்துகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான இந்த 4 இடங்களிலும் அல்லாஹ் முஹம்மத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி பெயரை பயன்படுத்துகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல பெயர்கள் இருக்கின்றன. அதிலே மிக பிரபலமான இன்னும் ஒரு பெயர் தான் அஹ்மத். அஹ்மத் என்று சொல்லக்கூடிய பெயர் அல்லாஹ் இன்னொரு இடத்துல அஹ்மத், இந்த இடத்துல அஹ்மத் என்று பயன்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இந்த 5 இடங்கள்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய இடங்கள்ல அல்லாஹ் யா அய்யுஹன் நபி, நபியே, யா அய்யுஹர் ரசூல், ஏ ரசூலே, யா அய்யுஹல் முஸம்மில், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், இப்படி சிறப்பு பெயர்களை கொண்டு அல்லாஹ் அழைக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனைய நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் பயன்படுத்துகிறார். யா ஜக்கரியா, யா மூசா, யா ஈசா, யா யஹ்யா, பல இடங்கள்ல. சூரத்துல் நிசா 163வது ஆயத்தில் அல்லாஹ் 10க்கு மேற்பட்ட நபிமார்களுடைய பேர் அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறார். வஹீ பற்றி பேசக்கூடிய ஆயத், இன்னா அவ்ஹைனா இலைக் கமா அவ்ஹைனா இலா நூஹி வன் நபிய்யின மின் பஅதிஹி வ அவ்ஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப வல் அஸ்பாத் வ ஈசா வ அய்யூப வ யூனுஸ வ ஹாரூன வ சுலைமான் வ ஆதைனா தாவூத ஸபூரா. அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்துல சுமார் 10க்கு மேற்பட்ட நபிமாருடைய பேரை ஒரு ஆயத்துல சூரத்துல் நிசா 163வது ஆயத்துல தான் சொல்லி காட்டுகிறார். எதை சொல்ல வருகிறேன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை கூட அல்லாஹ் குர்ஆன்ல அதிகமாக பயன்படுத்தல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அந்த அளவு சிறப்பித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவயங்களை கூட குர்ஆன்ல அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு எப்படி, கேள்வி எப்படி, நடை எப்படி, குடும்பம் எப்படி, எல்லா விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறார். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுவாங்க, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதெல்லாம் வஹி, நினைச்ச மாதிரி பேச மாட்டாங்க. வல வல என்று சொல்ல கலைக்க மாட்டாங்க. அல்லாஹ் எதையெல்லாம் பேசுமாறு அல்லாஹ் ஏவினானோ, வஹி அறிவித்தானோ, அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிவார்கள், பேசுவார்கள் சொல்லி காட்டுகிறார். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வை எப்படி இருக்கும், மாதா அல் பஸரு வ மா தகா. நபியுடைய பார்வை அருவருப்பான பார்வை கிடையாது. நபியுடைய பார்வை கெட்ட பார்வை கிடையாது.
வழிகட்ட பார்வை கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை பேசுகிறார். வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ். அந்த குர்ஆன்ல சொல்றார், நபியே நாயகமே, உங்களுடைய உள்ளத்தை சொஃப்டானதாக நாங்கள் தான் ஆக்கினோம். உங்களுடைய உள்ளம் சொஃப்ட் இல்லைண்டா, உங்களுடைய உள்ளம் மிருது இல்லைண்டா, உங்களோட இருக்கக்கூடிய மக்கள் இரண்டோடு இருப்பாங்க. அதனால உங்களுடைய உள்ளத்தை சொஃப்டாக மிருதுவாக நாங்கள் தான் ஆக்கி தந்தோம் என்று சொல்லி காட்டுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான நெஞ்சை அல்லாஹ் பேசுகிறார். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபி நாயகமே, உங்களுடைய நெஞ்சத்தை விரிவானதாக ஆக்கலையா என்று அல்லாஹ் கேட்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மக்காவுடைய நகரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்ணி பேசியிருக்கிறான். வஹாதல் பலதில் அமீன். அப்பயமணிக்கப்பட்ட அந்த ஊரின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் அல்லாஹ் குர்ஆன்ல சிலாகித்து நிறைய பேசியிருக்கிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறார், நபியே நாயகமே, உங்களோட யாரெல்லாம் உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்களோ, உங்களோட யாரெல்லாம் பயிர் செய்து கொண்டார்களோ, அவர்கள் அல்லாஹ்வோடு உடன்படிக்கை செய்து கொண்ட மாதிரி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய நலவுகளை பார்க்கிறோம், நிறைய சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இந்த உலகமே அதிசயமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசவம் பார்த்த ஷிஃபா பின்த் அம்ர் என்று சொல்லக்கூடிய தாய், கண்ணியமானவர்களே, அவள் பிரசவம் பார்க்கின்ற போது இஸ்லாமாக இல்லை, அதற்கு பின்னால இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறக்கின்ற போது ஆமினா நாயகிக்கு பிரசவம் பார்க்கின்ற அந்த கட்டத்தை சொல்லுகின்றார்கள். நான் எத்தனையோ பிரசவங்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு பிரசவத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள், மேனியில எந்த ரத்தமும் கிடையாது, சுஜூதிலே நிலவில பிறந்தார்கள், ஹத்னா செய்யப்பட்டவர்களாக பிறந்தார்கள், கொத்துக்குடி அரச நிலைமையிலே பிறந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற போது ஷைத்தான் கடுமையாக அழுதான். அந்த அழகியுடைய சத்தத்தை நான் கேட்டேன் என்பதாக ஷிஃபா பின்த் அம்ர் அந்த பெண்மணி சொல்கிறார். கண்ணியமான இப்படி நிறைய அதிசயங்கள் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு சிறப்புண்டா, அவர்கள் வாழ்ந்த காலம் சிறு பிராயத்திலே பிறப்பதற்கு முன்னதாக தந்தையிலிருந்து பிறந்து சில காலங்களிலே சில மாதங்களே தாயிலிருந்து ஒரு அனாதையாக இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான முறையிலே அந்த குழந்தை அனாதையாக வாழ்ந்தாலும் அந்த குழந்தைக்கு தேவையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அமைத்து கொடுத்தான். அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலம் ஜாஹிலிய காலம். மக்கள் எல்லாம் உண்மை பேச மாட்டாங்க, உண்மையெல்லாம் மக்கள் பொய் பேசக்கூடிய காலம், பொய்யெல்லாம் உண்மையாக நம்பக்கூடிய காலம். அந்த காலத்துல யார் உண்மையாளர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதை பிள்ளைதான். அல்-அமீன் யார் உண்மையாளர், யார் நம்பிக்கையாளர்? இந்த அனாதை பிள்ளைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அடையாளப்படுத்துவார்கள். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் நபியோ ரசூலோ கிடையாது, சாதாரணமான ஒரு அனாதை பிள்ளை, சிறுபிராய கண்ணியமானவர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள் இப்படி எல்லாரும் சொல்லிக் கொண்டு போகலாம். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு மஹப்பத் வச்சிருக்கிறான் என்றால், நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாள் தொழுகை இருக்குது, 17 ரகாத்துக்கள் தொழுவோம், 5 நேரங்கள் தொழுவோம். இந்த தொழுகையில அத்தஹியாத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கி பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறான். அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபத். அத்தஹியாத் ஓதிட்டு வரோம், வரக்குள்ள அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது ஸலாம் உண்டாவதாக. சுப்ஹானல்லாஹ். தொழுகையில முன்னோக்கி பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளித்த நபர் தொழுகையில யாரோடையும் பேசினாரு, பேசினா தொழுகை புரிஞ்சிடும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலாம் சொல்வதற்கு அல்லாஹ் தொழுகையில அனுமதி அளித்திருக்கிறான் என்றால் எந்த ஒரு சிறப்பான நபி கண்ணியமானவர்களே. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை எப்படி அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறானோ அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அறிவித்த ராவிகள் சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான்.
அந்த லட்சக்கணக்கான சஹாபாக்கள் எங்க வாழ்ந்தார்கள், எங்க பிறந்தார்கள், எங்க கல்வி கற்றார்கள், யார் யாரிடத்திலே கல்வி கற்றார்கள், எங்கெங்க பயணம் போனார்கள், யார திருமணம் முடிச்ச எத்தனை பிள்ளைகள், எங்க வஃபாத்தானார், எங்க அடக்கம் செய்யப்பட்டார், அவர் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீசுகள் கண்ணியமான எல்லாமே தொகுக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்குது என்றார். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட முஅஜிஸா குர்ஆன். இந்த குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யுத்தத்துல ஹாஃபிஸ்கள் சுஹதாக்களாக மார்க்க ஹாஃபிஸ்கள் அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனை பாதுகாத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முஅஜிஸாவை அல்லாஹ் பாதுகாத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு குணமுகு அல்-குர்ஆன், நபியுடைய குணமே குர்ஆன் தான் என்று ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். வ இன்னக லஅலா குலுகின் அதீம், மேலும் நபியே நாயகம் நீங்கள் மகத்தான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தவர்கள். خير உம்மத் என்று அல்லாஹ் எங்களுக்கு ஏன் பேசி விட்டுகிறான்? நாங்கள் சிறந்த உம்மத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் நலவை ஏவுறோம், தீவிரை தடுக்கிறோம், நன்மை ஏவுறோம், தீயில தடுக்கிறோம். இதனால சிறந்த உம்மத். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முஜிஸா, எங்களுக்கு உள்ள இமாம், எங்களுக்கு வழிகாட்டி குர்ஆன். இந்த குர்ஆனை தான் கற்று யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர் என்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை பொறுப்புள்ளவர்கள் சிறந்தவர்கள். அது உலமாக்களாக இருக்கலாம், அது ஹாஃபிஸ்களாக இருக்கலாம், அல்லது சாதாரணமான மனிதர்களாக இருக்கலாம். கண்ணியமான அல்லது பருவ வயது அடையாத சிறு பிள்ளைகள் குர்ஆனை இன்பம் செய்து குர்ஆனோடு தோப்பாக இருக்கலாம். அவர்கள் நிச்சயமாக சிறந்தவர்கள் என்பதிலே மாற்று கருத்துக்களே கிடையாது. இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் குர்ஆனை சுமக்கக்கூடியவர்கள் சாதாரணமானவர்கள் என்று. உலமாக்களே சாதாரணமான கருத்து, அப்படி யாரும் கருதக்கூடாது. அது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்கள், குர்ஆனை சுமந்தவர்கள் கண்ணியமானவர்களே, ஒரு கட்டத்துல மகராக கூட குர்ஆனை பாடமாக்கி கொடுத்திருக்கிறார். ஒரு சஹாபி வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு. நியாயமே திருமணம் முடிக்க அனுமதி கேட்கிறார். திருமணம் முடிக்க எனக்கு அனுமதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை நாயகம் இருக்கிறார். அப்போது அவர் அங்கு மீண்டும் போகிறார். ஒன்றுமே தேடி கொண்டு வரவில்லை. இரும்பான ஒரு மோதிரமாவது கொண்டு வா என்று கேட்கிறார்கள். மீண்டும் அவர் போகிறார். அங்கு மீண்டும் தேடி பார்க்கிறார். இரும்பான மோதிரம் கூட கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் வந்து சொல்லுகிறார், நாயகமே ஒன்றுமே கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, குர்ஆனுடைய ஏதாவது வசனங்கள் உங்களுடைய உள்ளத்துல பாடம் இருக்குதான்னு கேட்டார்கள். ஆம் நாயகமே, பாடம் இருக்குது என்றார்கள். அப்படி என்றால் குர்ஆனை கற்றுக் கொடுத்து மகரா குர்ஆனை கற்றுக் கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்றார்கள். இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் சொத்து செல்வம், வாகனம், இதுதான் செல்வம் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல குர்ஆனை ஹிஃப்ஸ் செஞ்ச, குர்ஆனை உள்ளத்துல வச்சவர்கள் குர்ஆனை மற்றவர்களுக்கு பொருளாக மகராக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த ஒரு சிறப்பான குர்ஆன் முஜிஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்த முஜிஸா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த முஜிஸா, அதனோடு நாம் நிறைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளணும். குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நாங்கள் அனுபவிக்கிறோமோ அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கள் மீது அதிக அக்கறை காட்ட வேண்டும். இந்த அந்நிய கலாச்சாரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் சிக்கொண்டிருக்கிறார்கள். வாலிப சமுதாயத்தை சீர்கெடுக்க இன்றைய தொலைபேசிகள், தொலைத்தொடர்பு சாதனங்கள் அங்கே எதிரிகளால் வீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வலையிலே சிக்கி சில இளைஞர்கள் அங்கே நாசமாகி போகிறார்கள். போதை வந்து அங்கே வரும், அந்த பாவனையால், அந்த விற்பனையால் இன்னும் ஒரு சமுதாயம் அங்கே நாசமாகி போகிறார்கள். ஓய்வு நேரம் என்று வருகின்ற போது அங்கு ஒரு இளைஞர் சமுதாயம் அங்கே நாசமாகி போகிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, தீய நண்பர்கள் கூட்டம் வலை வீசி எமது இளைஞர்களையும் அங்கே அந்த வலைக்குள்ளே சிக்குண்டு அந்த இளைஞர்களுடைய எதிர்காலம் அங்கே நாசமாகி போகிறது. இப்படியான சவால் மிக்க காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றக்கூடிய மக்களாக,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறைகளை உள்ளபடி பின்பற்றக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாறினால் நிச்சயமாக இன்னும் வெற்றி, மௌத்துக்கு பின்னாலும் வெற்றி. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த வாழ்க்கை அணியக்கூடிய ஆடைகளை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆடைகளை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க, சில கலர்களை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. பள்ளி ஒழுக்க நாங்கள் வருகிறோம், கனி மரியாதையான முறையில் நல்ல ஆடைகளை அணிந்து வர வேண்டும். இருக்கிற ஆடைகளை சிறந்த ஆடை, புதிய ஆடை, இவைகளை அணிந்து வர வேண்டும். செல்கின்ற போது சிலருடைய ஆடை அவுரத்தை காட்டுகின்ற அளவுக்கு இருக்குது. கண்ணியமானவர்களை, தான் அமல்காலம் செய்ய வந்து, தான் புல வந்து, தனக்கு நன்மை இல்ல பிறருடைய தொல்கையை பாழாக்கின்ற அளவுக்கு நாங்கள் இருந்து விடக்கூடாது. இன்னும் சில நண்பர்கள், இன்னும் சில சகோதரிகள், இன்னும் சில வாலிபர்களை பார்க்கிறோம், சொல்ல வருகிறார்கள் அசிங்கமான டீஷர்ட்டுகள், அசிங்கமான ஆடைகள். கண்ணியமானவர்களே, அல்லது ஊத்தை படிந்த ஆடைகள், அல்லது அதிலே அதாவது எழுத்துகள் பொதிக்கப்பட்ட உருவங்கள் பொறிக்கப்பட்ட ஆடைகள், அதனோடு சொல்கிறார்கள். இவருடைய பார்வை அங்கேப்பட்டு அவருடைய தொழுகையை பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. எனவே மாணவர்கள், இப்படி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி யாரும் நடந்து கொள்ளக்கூடாது. இஸ்லாம் ஒரு வழிமுறையை காட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ், மஸ்ஜிதுக்கு அழகான ஒரு நிக்காஹ் செய்து வைக்கிறோம். அதுக்குரிய பரந்துகளை, அதுக்குரிய ஷரத்துகளை பேணி அழகான ஒரு நிக்காஹ் செய்து வைக்கிறோம். உண்மையில் இஸ்லாமிய நிக்காஹ் நடக்கிறது. ஆனா வெளியே போனா அந்த நிக்காஹுக்கும் அந்த அவரோட குடும்ப வாழ்க்கை எந்த தொடர்புமே இல்லாம இருக்குது. அன்பான சில வாரிகளை பார்க்கிறோம், மதரசமான அணுகிறது அந்த ஒரு துவாவை பாடமாக்குறதுக்காக. மனைவியோட கூடும்போது துவா ஓதுறது அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால நிறைய விஷயம் இருக்குது, அதற்கு முன்னால நிறைய விஷயம் இருக்குது. உலமாக்கள் அணுகி கேளு கரியமானவர்களே. சில உலமாக்களத்திலே திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக மாத கணக்கில் சிலர் அதாவது நேர ஒதுக்கி வகுப்புகளுக்கு சென்று அந்த வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டுவதற்காக படிக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. எனவே சர்வ சாதாரணமாக அதை யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே ஷரீஅத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அது திருமணம் முடிப்பதாக இருக்கலாம், பிள்ளை பெறுவதாக இருக்கலாம், ஒரு வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், எச்சி துப்புவதாக இருக்கலாம், அல்லது தூங்குகின்ற விடயமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்ணியமானவர்கள், இஸ்லாம் ஒரு வழிகாட்டலை தந்திருக்கிறது. அந்த வழிகாட்டலை பின்பற்றுகின்ற போது நிச்சயமாக நாம் வழி தவற மாட்டோம், நிச்சயமாக நேரான வழியை ஒரு குர்ஆன் ஆயத்தை உங்களுக்கு நினைவிலே வைத்துக் கொண்டு இந்த குத்பாவை நான் நிறைவு கொள்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வந்து, நாயகமே, இந்த உலகத்துல உங்களோட நினைவு வரப்போதெல்லாம் நாங்க உங்களை பார்ப்போம், உங்களோட கதைப்போம். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு ஒரு கவலை வருகிறது. நாயகமே, இந்த உலகத்தை விட்டு நீங்க மௌத்தாகிட்டா, நாங்க மௌத்தாகிட்டா, மௌத்துக்கு பின்னால நீங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, நாங்க ஒரு வேறு இடத்தில் இருப்போமே, அதை நினைச்சு ஒரு கவலை நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி வந்து சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியுடைய கவலையை விளங்கிக் கொண்டு கேட்ட போது அந்த சஹாபி இந்த விடயத்தை சொல்கிறார். உடனே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கி வைக்கிறார். என்ன குர்ஆன் ஆயத்து? கண்ணியமானவர்களே, கவலைப்பட தேவையில்லை, எல்லாருக்கும் இந்த குர்ஆன் ஆயத்து பொருந்தும். அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தை ஆமாக இறக்கி இருக்கிறான். அந்த சஹாபிக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் பொதுவாக தான் இருக்கிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. இந்த குர்ஆன் ஆயத்தை அழைக்கிறார். குர்ஆன் ஆயத்தின் கருத்து என்ன? மேலும் யார் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ அவர்களை அல்லாஹ் அருள் செய்த நபிமார்கள் நாளைய மறுமை நாள் எழுப்பாட்டுவான். وَالصِّدِّيقِينَ உண்மையாக பாட்டுவான். وَالشُّهَدَاء யுத்தம் செய்த சுஹதாக்களோடு பாட்டுவான். வஸ்ஸாலிஹீன் நல்ல மக்களோடு பாட்டுவான். இப்படி அல்லாஹ் சொல்லிவிட்ட அந்த குர்ஆனுடைய ஆயத்தை எப்படி தெரியுமா முடிக்கிறான்? வஹஸுன உலாயிக ரஃபீகா. இதை விட வேற என்ன அழகான நட்பு வேணும்? நட்புகளால் அழகு இதுதானே என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரசூலுக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அது திருமணம் முடிப்பதாக இருக்கலாம், படிப்பதாக இருக்கலாம், வியாபாரம் செய்வதாக இருக்கலாம், தூங்குகின்ற விடயமாக
விடயமாக இருக்கலாம், ஒரு பயணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நாங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அருள் செய்த நபிமார்கள் நாளை வறுமையினால் இருப்போம். உண்மையாக இருப்போம், சுகதாக்களோடு இருப்போம். யுத்தம் செய்ய இல்லை, யுத்தம் செய்த சுகதாக்களோடு அல்லாஹ் எழுப்பாட்டுவான். நபிமார்களை கண்களால காண இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண கிடைக்கிற அவர காலத்திலேயும் வாழ இல்லை. ஆனால் நபிமார்களோடு அல்லாஹ் எழுப்பாட்டுவான், நல்ல மக்களோடு அல்லாஹ் எழுப்பாட்டுவான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை விட வேற அழகான நட்பு வேற என்ன வேணும் என்று நான் கேட்கிறான். எனவே கண்ணியமான இந்த உலக வாழ்க்கை எதுவாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுக்காக நல்ல முறைகளோட வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். இந்த உலகத்துல மட்டுமில்லை, இந்த உலகத்துக்கு பின்னாலேயும் அல்லாஹ் வெற்றியை வச்சிருக்கிறான். மாணவர்களே, மன்னிக்கின்ற அந்த நல்ல தன்மையை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் சுஹைல் இப்னு அம்ர் அல்-குரைஷி சொல்லக்கூடியவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்று மக்காவுல மேடையாக மேடை போட்டு ஏற்றிய ஒருவர். அன்பானவர்களே, எந்த அளவுண்டா ஒரு பஜார்ல ஏற்ற இல்ல, ஒரு வீட்டுல ஏற்ற இல்ல, முழு பஜார்லையும் முழு மக்காவிலையும் பல இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றியவர். இப்படி ஒரு கட்டத்துல இருக்கின்ற போது பத்ருடைய யுத்தம் நடக்குது. அங்கே சுஹைல் இப்னு அம்ர் அல்-குரைஷி சொல்லக்கூடியவர், அவர் சாதாரணமாக ஒரு குறைஷிகள பெரும் தலைவர்கள் ஒருவர். அவர் என்ன செய்கிறார்? பத்ருடைய யுத்தத்தில் அப்படியே சிறைப்படுத்தப்படுகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாயகமே, நீங்க அனுமதி தந்தா சுஹைல் இப்னு அம்ர் அல்-குரைஷியுடைய பல்லை நான் உடைப்பேன். ஏனென்றால் இஸ்லாத்தை கொச்சப்படுத்தினார், உங்களை கொச்சைப்படுத்தினார், கேவலப்பட்டார். அதனால் அவர் பல்லை நான் உடைத்து அனுமதித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்று சுஹைல் இப்னு அம்ர் அல்-குரைஷி எங்களை திட்டுகிறார், எங்களுக்கு எதிராக இருக்கிறார், நிச்சயமாக அவர் ஒரு நல்ல நிலைக்கு வருவார். இன்று நாங்கள் எழுதுகிறோம், ஒரு நாள் அவரை புகழ்வோம் என்றார்கள். மாணவர்களே, அப்படியே மன்னித்து அவரை விட்டார்கள். பின்னர் கண்ணியமா அவரை விசாரித்து வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்துடைய சந்தர்ப்பம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிகின்ற போது நிறைய பேர் முர்த்ததானார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சுஹைல் இப்னு அம்ர் அல்-குரைஷி சொல்லக்கூடியவர் இஸ்லாத்துல கம்பீரமாக இருந்தார், இஸ்திகாமத்தாக இருந்தார். இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க எந்த சந்தர்ப்பத்தில் அவர் இடம் கொடுக்கிறார்? அவர் சொன்னார், சுஹைல் இப்னு அம்ர் அல்-குரைஷி சொன்னார், லா தகூனு ஆகிர மன் அஸ்லம வ அவ்வல மன் இஸ்லத்த. கடைசியாக இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஆரம்பமாக முர்த்ததான பட்டியலை யாரும் சேர்ந்து கொள்ளாதீங்க என்று சொன்னார். கண்ணியமானவர்களை, எதை சொல்ல வருகிறேன்டா, அது ஆரம்பத்துல நாங்க எங்களுக்கு விளங்காம சில வேலைகளை செஞ்சிருப்போம், பின்னால அதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஸல்லல்லாஹு எதை செய்தாலும் அதில் தளவு மறைப்பிட்டிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள், பின்னர் இஸ்லாத்தை பாதுகாக்க உதவினார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல் நாங்கள் மன்னித்தால், பிறருக்கு விட்டுக் கொடுத்தால் நிச்சயமா நாங்கள் வீரமாட்டோம், நாங்கள் உயர்வோம், நாங்கள் நிச்சயமா நிறைய அந்தஸ்துகளை பெற்றுக் கொள்வோம். எனவே கண்ணியமானவர்களை, சொல்லப்பட்டபடி எல்லாவற்றையும் கவனத்தில் எடுத்து எங்களுடைய வாழ்வை நல்வாழ்வாக அமைத்து நாளை வறுமையினாலே சொர்க்கத்துக்குரிய மக்களாக இறைவான் எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், கெட்டவர்களை விட்டு எங்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாதுகாத்துடுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்திலே உயரிய சுவர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் திரும்பக்கூடிய பாக்கியம் தருவாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலகத்தில் வைக்கக்கூடிய பாக்கியம் தருவாயாக. இந்த துஆவை தனிப்படையாக ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆ தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.